Honor your father and mother. மார்க் 7:10. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, through your parents you were born, and what can you give back to them that equals their gift to you? சீராக்காகமம் 7:27-28 திருவசனங்கள். உனது பெற்றோர் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள். அன்பு மக்களே, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி ஒரு ஆழமான செம்மையான மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலே ஒரு சிலவைக்குத்தான் இத்தகைய ஆழம் இருக்கிறது. லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம், அதற்கு அடுத்துதான் பிரெஞ்சுங்களாம். அதில் இவைகளிலிருந்து பிறந்த மொழிகள், தாய்மொழிகள் இவை 3 தான்: லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம். அதன் பிறகு பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அதெல்லாம் இதிலிருந்து பிறந்தது. அதுபோன்று சமஸ்கிருதம், தமிழ், இவைகளிலிருந்து பிறந்தவைகள் தான் இந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இவைகளெல்லாம். அவை தமிழ் தாய்மொழி. தாய்மொழியில் இருந்துக்கிட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, படிக்கவும் தெரியாது, நல்லா திருத்த பேசவும் முடியாது. அது ஒரு பெரிய பலவீனம் மட்டுமல்ல, ஒரு அவமானம். புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சி பண்ணுறோம். வாசகம் படிக்கிறதுக்கு தேர்ந்து எடுக்கணும். யாராவது ஒருத்தர் வாடா நான் சொல்லித்தரேன் சொல்லி அவனை 4 முறை 5 தடவை படிக்க சொல்ல வேண்டும். தமிழ் மொழி, தாய்மொழி, இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? இந்த முதலில் தாய் தகப்பனை அன்பு செய்தல், அதற்கு அடுத்தது நம்முடைய தாய்நாடு, தாய்மொழி, இவைகளுக்கு அன்பையும் மதிப்பையும் தருதல். எதுக்கு இவ்வளோ பீடிகை போட்டேன்னா, அதில் சொல்லப்படுகின்ற, நம்முடைய தாய்மொழியில் சொல்லப்படுகின்ற பழமொழிகளும் சில நன்னெறி நூட்களும் மிக மிக சிறந்தவை. இப்போ தாயை பற்றி, தந்தையை பற்றி என்ன சொல்லுகிறது தமிழ் மொழி? தாயை போல் சிறந்த கோயில் இல்லை. என்ன ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. கோவில் ஒரு ஊருக்கு பெருமை. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். மறுபடியும் வருக தமிழ் மொழிக்கு தான் வரும். ஒரு ஊருக்கு பெருமை ஒரு கோவில். அப்படி அதை விட பெருமை வாய்ந்தது நம் தாய். ஆகவேதான் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. தந்தையை பற்றி சொல்லும் பொழுது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீ என்ன மந்திரம் கடிச்சாலும் சரி, என்ன வேதம் கடிச்சாலும் சரி, உன் தந்தை உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஆகவே இந்த தாய் தந்தை இவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகம் இயேசு நமக்கு தருகிறார். அதை மிக மிக கருத்தாக கொள். நாம் நிறைய படிக்கிறோம், பார்க்கிறோம். அவைகள் ஒரு சிலவைகளை பார்க்கும் பொழுது எப்படி இவ்வளவு சிறந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் சிந்தித்து கொடுக்கின்றார்கள். ஒரு பெண் இந்த வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அந்த பிள்ளை சொல்ற பதில், என் தாய் தந்தை கூட சிறுவத்திலே எனக்கு குளிக்க வைத்து ஆடைகளை பூட்டி பவுடர் பூசி அலங்காரம் செய்தார்கள். நான் வயது வந்த பிறகு அவர்களுக்கு முன்னால் நான் ஆடை துறந்தது கிடையாது. ஆனால் ஒன்றுமே தெரியாத உனக்கு முன்னால் நான் வந்து இவ்வாறு செய்ய வேண்டும், அதற்கு நான் இந்த தட்சணை கொடுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்பாள். என்ன அருமையானது! தாய் தந்தை எப்படி பொத்தி வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. அதன் பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் இப்படி கேவலமாக, துச்சமாக, பணத்துக்காக மதிக்கப்படும் பொழுது அந்த தாய் தந்தையினுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர முடியும். ஆகவே பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாய்க்கு எது மகிழ்ச்சி? தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். தந்தைக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? இவனை பெறுவதற்கு எண்ணோற்றான் கொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ. இவைகள்தான் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய
உறவு முறையும் பெருமையும் சிறுமையும். He who honors his father atones for sins. He obeys the Lord who brings comfort to his mother. சீராக்காகமம் 3:2-6. தந்தையரை மதிக்காதோர் பாவங்களை தாங்களாக தேடிக் கொள்கின்றனர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மரியாதை அளிப்பர். The respect towards our elders, filial piety, is made out of the gratitude they deserve for the gift they have given us. முதியவர்கள் நமக்களித்த அன்பளிப்புக்கு பதிலாக அவர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதையே நன்றி கடன். முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, ஆசான்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் நமக்கு வாழ்வு கொடுத்து வளர்த்த நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்கு, வாழ்க்கை கல்வியை படிக்கின்றோம், அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து நாமும் வளர்கிறோம், அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். Rites becomes empty when they fail to express what is in the heart. சடங்குகள் உள்ளத்தின் ஆழத்தை பிரதிபலிக்க தவறினால் வெறுமையாகின்றன. நாம் செய்கின்ற ஒவ்வொரு சடங்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதனுடைய மதிப்பை வெளிக்கொணர வேண்டும். வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக அல்ல. இயேசுவின் காலத்தில் ஏறக்குறைய 365 டோன்ட்ஸ், செய்யக்கூடாது என்று 365 சட்டங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் படித்தா ஒரு வருஷம் பூரா ஒவ்வொரு சட்டம், ஒரு நாளைக்கு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆகவே மக்கள் குழம்பி போய் நிற்பார்கள். எது செய்வது சரி, எது செய்வது சரியல்ல. ஆகவேதான் இயேசு இந்த ஓய்வு நாள் மனிதனுக்காகவே அன்றி மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல. இந்த ஓய்வு நாள் சட்டத்தை போட்டு அவ்வளவு குழப்பியிருப்பாங்க. உதாரணமாக 30 அடி நடந்து போகலாமா, அதுக்கு மேல நடந்தா பாவம். முட்டாள்தனமான சட்டங்களும் சம்பிரதாயங்களும். இயேசு இவைகளை எல்லாம் சாடுகின்றார். இந்த கை கழுவுற சடங்கு, கை கழுவுது தூய்மை சடங்கு. கை சுத்தமா இருக்கணும். சாப்பிடும்போது நம்ம கை கழுவுறோம். இன்னும் கூட அந்த சடங்கு இருக்குது பாருங்க, நம்ம பூசையில கூட இருக்கு பாருங்க. இந்த காணிக்கை முடிஞ்சு கரங்களை கழுவுகிற சடங்கு, அதனுடைய எச்சமாக, அந்த தூய்மை சடங்குடைய எச்சமாக. இன்னும் சொல்ல போனா ஆயர் வந்து பூசை வச்சாருன்னா பெரிய பேசலும் தண்ணி கொண்டாடுவான். அவர் கை ரொம்ப அழுகு போல இருக்கு, ரொம்ப பாவங்களை தாங்குறாரோ. பூசை முடிஞ்சோன்னா பெரிய பேசலும் ஒரு பெரிய ஜக்கு கொண்டாந்து ஊற்றுவாங்க. அது அப்படியே இந்த பாரம்பரியமாக வரக்கூடிய பழக்கம். ஆக இயேசு குளித்து விட்டவன் தூய்மையாக இருக்கிறான், அழுக்கு இல்லை. ஆகவே மறுபடியும் சடங்கை செய்ய வேண்டும் என்பது தேவையற்றது. அதை இன்னும் கொஞ்சமாக திருச்சபையினுடைய சட்டமாகவும் வைத்தோம் என்றால், நிறைய அருட்தந்தையர்கள் அந்த சட்டத்தினுடைய கருத்து என்ன என்பதை புரியாமல் மிகவும் கெடுபிடியாக இருப்பார்கள். திருமணத்தை மந்திரிப்பதற்கு இறுதியாக பங்கு தந்தையினுடைய இந்த தடையில்லை என்ற ஒரு சான்றிதழ், கடைசி NOC, திருமணம் கொடுக்கலாம் என்று எந்த பங்கு கோவிலில் ஓலைகள் படிக்கப்பட்டனவோ அங்கிருந்து இந்த தடையில்லா சான்றிதழ் வாங்கி கொண்டு போய் எங்கே திருமணம் நடக்கிறதோ அங்கே போய் கொடுக்க வேண்டும். பல சமயங்களில் யார் உத்தரவு கொடுக்கின்ற அதிகாரியோ, உதாரணமாக நான் தான் பங்கு தந்தை, நான் தான் உத்தரவு கொடுத்தேன், நான் அந்த கல்யாணத்தை மந்திரிக்கிறதுக்கே போவேன், பங்கு தந்தையாகவும் இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு தொடக்கத்தில் ஒரு வழிகாட்டியாக இருந்ததுனால நான் மந்திரிக்க வந்தேன். அங்கே இருக்கிற பங்குசாமி என்ன கேட்குறார், ஓலை சீட்டு உத்தரவு சீட்டு வரல ஃபாதர் அப்படின்றார். நான் தான் ஃபாதர் கொடுத்தேன், ஒன்றும் தடையில்லை, கல்யாணம் மந்திரிக்கலாம், கல்யாண அவசரத்தில் மறந்துருப்பாங்க, சரி ஏற்றுக்கொள்ளலாம், மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளலாம், தடையில்லை, சரி எப்படியும் கொடுத்துட போகிறாங்க. அது எப்படி ஃபாதர்
சீட்டு இல்லாமல் கல்யாணம் வந்திருக்கிறது. முகத்தை கொஞ்சம் சுருக்கி கொண்டார். இவைகள் சட்டத்துக்கு கொடுக்கின்ற அதீத மதிப்பு. சட்டம் கடைபிடிக்க வேண்டும், நோ டவுட். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தன்மை என்ன? இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. போன மாசத்துல சேலத்துக்கு போனேன், நம்ம ஸ்டீவன் மகன் கல்யாணத்துக்காக. அங்க கேட்கிறார், உத்தரவு சீட்டு வரவில்லை. ஐயோ, உத்தரவு சீட்டு எப்பயே கொடுத்துட்டேனே அவங்ககிட்ட. கராரா அந்த பொண்ணு மாப்பிள்ளை வாசப்படியில் நிற்கிறாங்க, உத்தரவு சீட்டு எங்கே? தேடுறாங்க, போடுறாங்க, போய் பையன் எடுத்துக்கிட்டு கொண்டாந்து உத்தரவு சீட்டு கொடுத்த பிறகுதான் மாப்பிள்ளை பொண்ணு உள்ளவே அலோவ் பண்ணாங்க. அடே அப்பா, இவைகள் சட்டத்தினுடைய நோக்கம் அல்ல. கண்டிப்பாக 3 ஓலைகள் படிக்கப்பட வேண்டும், உத்தரவு வேண்டும். இவைகள் நடைமுறைகள், நெறிமுறைகள். நம்ம மக்களும் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறது அது வேற குறை. கொடுத்த அன்னைக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், சரி முடியல. இவங்க செய்யறதும் சரியில்லை, அவரு கராரா இருக்கிறதும் சரியில்லை. 2 பேரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நான் கராரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே சட்டங்களினுடைய தன்மை என்ன, அதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய கடமை என்ன, அதை செய்தலிலே. காணிக்கை என்பது பல வகைப்படும். இன்றைக்கு கோர்பான் என்று சொல்லப்படுவதை பார்ப்பீர்கள். கோர்பான் என்றால் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை. ஆகவே கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை நான் செலுத்துகிறேன். ஆகவே எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த கடவுளுக்கு செலுத்துகிற கடனிலேயே, அந்த கடமையிலே அர்த்தம் இல்லாதது, தேவையில்லாதது. முதலில் உன் தாய் தந்தைக்கு உதவி செய், அதன் பிறகு கடவுளுக்கு ஒரு உதவி செய்யலாம். இவைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அதே போன்று கடவுளுக்கு இருக்கக்கூடிய காணிக்கை எவ்வளவு தூரம் தாராளமாக கொடுக்கின்றாய். அந்த ஏழை கைம்பெண்ணினுடைய காணிக்கையை ஆண்டவர் மெச்சி பேசினாரே, சிலாகித்து பேசினாரே, பிறருக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாரே. அந்த ஏழை கைம்பெண் தன் பிழைப்புக்கு இருந்த முழுவதையும் காணிக்கையாக கொடுத்தாள். நம்ம என்ன செய்யறோம்? அது பூவோ மெழுகுதிரியோ அல்லது வேற ஏதாவதோ, துடைக்கிற துணி, பெஞ்சில் துடைக்கிற துணி வச்சிருக்கிற, அதை எடுத்துக்கிட்டு போறிய, நீ எந்த காணிக்கை செலுத்த போற? ஐயோ, சிரிக்கிறாங்க நம்ம மக்கள். நம்ம மானம் அகில உலகம் பூரா போதே டிவியில, அப்புறம் என்ன அர்த்தம்? நடக்கிறது தானே சொல்றேன். மெழுகுதிரிகள் ஆங்காங்க கொஞ்சம் இருந்தால் போதும், பையில போயிடும். இந்த லட்சணத்தில் நம்ம அதில் பக்த சபையில் வேற இருப்போம். நாமல்லவா கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆகவே இவைகளை உணர வேண்டிய நாளாக, கருத்தாக, வாசகமாக என்று கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு ஏற்புடையது நம்முடைய உள்ளம் என்பதை உணர்வோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். லார்ட், ஹெல்ப் மீ டு லவ் பெட்டர் மை பேரண்ட்ஸ். ஆண்டவரே, எனது பெற்றோரை அதிகம் அன்பு செய்ய எனக்கு உதவும். நல்ல வழிகளில் எங்கள் மனங்களை உயர்த்துகின்றேன். எம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் குறைத்து உமக்கேற்ற வழிகளிலே வளர, உயர, செம்மையாக, சிறப்பாக இருப்பதற்கு இந்த நாள் வாசகங்கள், அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் இவைகளை ஆழ்மனத்தில் பதித்து 1க்கு 100ஆக பலன் தரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை மாற்றியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.